ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து நாட்டு பாவக்காய் புளிக்குழம்பு வைக்க போகிறோம். ரொம்ப கசப்பாக இருக்கும். அது என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி பொடி பொடியாக பாவக்காய் அரைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் பெரிய வெங்காயம் ஒரு 4 பெரிய வெங்காயம் பொடி பொடியாக அரைஞ்சிக்கோங்க. 4 தக்காளி சின்ன தக்காளியாக பார்த்து அரைஞ்சிக்கோங்க. 5 பல் பூண்டு போட்டு எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க. பூண்டு, வெங்காயம், பெருங்காயத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த பொரிச்ச பாவக்காய் நல்லா தனித்தனியாக சிறுசாக நல்லா பொடியாக அரிஞ்ச பாவக்காயை இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணிங்கன்னா கலர் சேஞ்ச் ஆயிரும். க்ரீன் கலர் இருக்கிறது வந்து நல்லா வதங்கி லைட்டு க்ரீனில் இந்த மாதிரி ஆயிடுங்க. நல்லா சுண்டி போயிடுங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எடுத்து இந்த தக்காளி வதங்கின எண்ணெயில் போட்டு பாவக்காயை வந்து வதக்கிக்கோங்க. உப்பு, மஞ்சத்தூள் வேணுனாலும் ஆட் பண்ணலாம், இல்லைன்னா ஆப்ஷனல் தான். உப்பு, தனி மிளகாய்த்தூள் சட்டியில் தான் நான் யூஸ் பண்ணுவேன். உப்பு, தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், எலுமிச்சம்பழம் அளவு புளி அதுக்கு மேலேயே இருக்குங்க. நல்லா ஊற வச்சு நல்லா கரைச்சி புளி தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டு கடைசி கொதிச்சதுக்கப்புறம் இறக்குற ஸ்டேஜில் ஒரு துண்டு வெல்லம் சேர்த்துட்டிங்க அப்படின்னா பாவக்காய் கசப்பாகவே இருந்தாலும் புளிக்குழம்புக்கும் அந்த வெல்லத்துக்கும் இந்த பாவக்காய் கசப்பு வந்து எண்ணெயில் பொரிச்சதுனால ரொம்ப ரொம்ப கம்மியாயிரும். அதனால் அது சுவை கலந்த குழம்பாயிரும். அதாவது கசப்பு, உவர்ப்பு, அதுக்கப்புறம் வந்து புளிப்பு, இனிப்பு, தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிற காரத்துக்கு இல்லை துவர்ப்பு எல்லாமே வந்து இந்த பாவக்காயில் வந்துடும். துவர்ப்பு, கசப்பு எல்லாம் சேர்ந்து அறுசுவை புளிக்குழம்பாயிரும். நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். சிம்பிள் இன்க்ரீடியன்ட். நான் ஜஸ்ட்டு சொல்கிறேன், நான் ஒன்றும் ஃபினிஷ் பண்ணேன். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள், 5 பல் பூண்டு இடிச்சும் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் 4 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது. நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் 5 சின்ன தக்காளி அது பொடியாக நறுக்கலாம், இல்லைன்னா 4 வாக்கில் கட் பண்ணி வெங்காயத்தை கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நல்லா வதங்கினதுக்கப்புறம் பொடியாக பாவக்காயை அரிஞ்சு இந்த மாதிரி எண்ணெயில் நல்லா பச்சை பாவக்காயை வந்து அரிஞ்ச பாவக்காயை நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிடும். நல்லா சுருங்கினதுக்கப்புறம் அதை அப்படியே அரைச்செடுத்து இந்த தக்காளி வதங்கிச்சு இல்லைங்களா, அது கூட சேர்த்து இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு, அதே மாதிரி தனி மிளகாய்த்தூள் காரத்துக்கு சேர்த்துட்டு இந்த புளி கரைசல் இருக்குது இல்லைங்களா, புளி கரைசல் இதில் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டீங்க அப்படின்னா நல்லா புளி தண்ணியெல்லாம் வந்து நல்லா வற்றி உங்களுக்கு வந்து என்ன ஆகுன்னா கிரேவி பதத்துக்கு வந்து வந்துடும். இப்போ வந்து நம்ம தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்க போகிறோம். அவ்வளோதான், ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு தான் இருக்கும். அவ்வளோதான், நான் காரம் அதிகமாக சேர்க்கக்கூடாது, வெயில் இல்லையா, ஒரு சில இடத்துல மழை பெஞ்சிருக்கும். இந்த மாதிரி காரம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. புளிப்பு கொஞ்சம் கூட சேர்த்திக்கோங்க. வெள்ளம் கொஞ்சம் உண்டுன்னு சேர்த்துக்கோங்க. அப்போ பாவக்காய் வந்து கசப்புக்கு வந்து கசப்பு அதிகமாக தெரியாது, குழம்பு அப்படியே திட்டிகிட்டே இருக்கும். இப்போ வந்து உப்பு காரம் சேர்த்திட்டோம். வந்து புளி தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறம் வந்திங்கன்னா நல்லா வெந்து பாவக்காயெல்லாம் வந்து கிரேவி பதத்தில் வந்துடும். கிரேவி பதத்தில் வரும்போது ஒரு துண்டு வெள்ளத்தை போட்டு அரைக்கினீங்கன்னா வேலை முடிஞ்சுது. தேங்காய் பால் கூட அரைச்சி ஊற்றலாம், தேங்காயை அரைச்சி ஊற்றலாம். அப்படி வேண்டாதுங்கிறீங்க தேங்காயை அவாய்ட் பண்ணிவிட்டு புளி நல்லா வந்து கிரேவி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு துண்டு வெள்ளத்தை போட்டு அரைக்கினீங்கன்னா பாவக்காய் புளிக்குழம்பு ரெடி. மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். தெரியாதீங்க தெரிஞ்சுக்கோங்க. சமைக்க தெரியாதவங்களுக்கு ஜஸ்ட் சிம்பிள் இன்க்ரீடியன்ட் பூண்டு, வெங்காயம், தக்காளி, புளி கரைசல், பாவக்காய், அதுக்கப்புறம் உப்பு, மிளகாய்த்தூள், அவ்வளோதான், ஒரு துண்டு வெல்லம். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. பிடிச்சவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.